அழகிய அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கரஸ்பாண்டன்ட் எப்படியாவது பேசி மதிக்கு வேலையை பர்மனண்டா ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பேச கரஸ்பாண்டன்ட் பார்த்தா கோவம் வந்துடுது. எந்திரிங்க எந்திரிங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் சொல்ல, சார் நான் யாருன்னு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல, தெரியுங்க, நீங்க தங்கராஜ் தான், பெரிய ஆளு தான், எனக்கு புரியுதுதான், வேண்டப்பட்டவர் தான். அதுக்காக என் கீழே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபுக்கு வேலையை பர்மனண்டா ஆக்கணுமா ஆக்கக்கூடாதா, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லித்தரக்கூடாது. மதி காலேஜ்ல எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மதியை பத்தி அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டா நல்லாவே சொல்றாங்க. மதி இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க, மதி இப்படி சொல்லி கொடுக்கறது புரியுது, மதியை பத்தி ரொம்ப பெருமையாவே சொல்றாங்க. மதி மாதிரி ஒரு ஸ்டாஃப்லாம் என்னுடைய காலேஜுக்கு ரொம்ப தேவை. அவங்கள நான் பெர்மனண்டா ஆக்குறத பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க இப்போ வந்து சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த ஒரு காரணத்தை விட மதியை நான் பெர்மனண்டா ஆக்கன்னு 100% நான் முடிவே பண்ணிட்டேன். மதி இந்த காலேஜ்ல பர்மனன்ட் ஆவத்தான் செய்வாங்க. உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கங்க. என்ன சார், என்ன அந்த பொண்ணை எதுவும் பிளாக்மெயில் பண்றதுக்காகவா, இல்ல அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பொண்ணு நல்லா ஒர்க் பண்ணுது, அந்த பொண்ணு என்ன ஒர்க் பண்ணுதோ அதுக்கேத்த மாதிரிதான் அந்த பொண்ணுடைய வேலையை பர்மனன்ட் ஆக்குறதா ஆக்கக்கூடாதான்றது முடிவு பண்ண வேண்டியது காலேஜ் எடுக்க வேண்டியது, கரஸ்பாண்டா நான் எடுக்க வேண்டியது. எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க, கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் தங்கராஜ் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச தங்கராஜுக்கு முகமே இல்லை. இந்த ஆளு மதிய பர்மனன்ட் ஆக்கிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அசிங்கப்பட்டு வெளியே வர கரஸ்பாண்டன்ட் பார்த்தா மதியை கூப்பிடுறாரு. சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மதி கேட்க, மதி இந்தாங்க உங்களுடைய பர்மனன்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் கொடுக்க, மதி அதை கையில வாங்கினதும் மதிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சார் உண்மையாவா அப்படின்னு சொல்லி மதி கேட்க, ஆமா மதி, நீங்க இங்க எவ்வளவு நாளா ஒர்க் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் கிட்ட உங்களை பத்தி கேட்டு விசாரிச்சு பத்தாதுக்கு ஸ்டாஃப் கிட்டலாம் நீங்க கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களாமே, இங்க பர்மனன்ட் மட்டும் ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களால முடிஞ்சதெல்லாம் செய்வீங்கன்னு. நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா கோச் பண்ணால் மட்டுமே போதும். ஸ்டூடெண்ட் நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வரணும், அதுதான் எங்களுக்கு வேணும். மற்றபடி உங்க மேல எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எவ்வளவோ கருத்துகள் வந்தாலும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க இந்த காலேஜுக்கு பர்மனன்ட் ஆகணும், இது என்னுடைய விருப்பம். அஸ் கரஸ்பாண்டடா நான் எடுத்த முடிவு இது. நீங்க இனிமேல் இங்க பர்மனன்ட், நீங்க இங்க ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப், நீங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா உங்களுடைய வேலையை இங்க நிரந்தரமா நீங்க தொடரலாம். இந்த வேலை வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் பர்மனன்ட் ஆர்டர் கொடுக்க மதிக்கு சந்தோஷம் தாங்கல. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதி சிரிச்ச முகத்தோட இங்க ஸ்டாஃப் ரூமுக்குள்ள வர, மதி என்ன கையில லெட்ரு முகத்துல சந்தோஷம், என்ன பர்மனன்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்க, ஆமா பர்மனன்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, மதி அப்ப ட்ரீட் கண்டிப்பா நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் கேட்கும், கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மதி பயங்கரமான சந்தோஷத்துல இருக்க. அப்பதான் பார்த்தா சுரேஷ் ஃபோன் பண்றாரு. இவர் எதுக்கு இப்போ ஃபோன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி ஃபோன் அட்டன் பண்றாங்க. சாயந்தரம் நானே உன்னைய காலேஜ்க்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், இல்ல வேண்டாம், நான் வழக்கம் போல எப்பயும் காலேஜ் பஸ்லயே வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, நான் தான் சொல்றேன்ல எனக்கு ஈவினிங் அந்த பக்கமா ஒரு வேலை இருக்கு, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா காலேஜ் முடிஞ்சதும் பக்கத்துல இருக்கிற பேக்கரிக்கு போயிட்டு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கையில வாங்கிட்டு சிரிச்ச முகத்தோட கையில ஸ்வீட்டோட ரொம்ப சந்தோஷமா சுரேஷ்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சுரேஷும் வராரு. என்ன முகத்துல இவ்வளோ ஒரு சந்தோஷம், கையில வேற என்னமோ வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி சுரேஷ் குறுகுறுன்னு பார்க்க, வந்ததுமே மதி சிரிச்ச முகத்தோட இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி நீட்ட, என்ன என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, எனக்கு வேலை பர்மனன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி சிரிச்ச முகத்தோட சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷுக்கு பயங்கரமான அதிர்ச்சி.